கஞ்சாவை பற்றி உயர்நீதிமன்றம் இன்றைக்கி வந்து தமிழக அரசை கேள்வி கேட்டிருக்கு. கஞ்சா பழக்கம் எப்படி இருக்கிறது, அது காவலர்களுக்கு தெரியாமல் நடைபெற வாய்ப்பில்லை. இது தொடர்பாக வந்து உள்துறை செயலர் மற்றும் டிஜிபி, போதைத் தடுப்பு இயக்குனர் இவங்க எல்லாருமே வந்து ஒரு அறிக்கை தயார் பண்ண சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் இந்த கிளை வந்து ஒரு உத்தரவு விரிவான அறிக்கை தரணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த திருமுருகன் என்பவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு வந்து மனு வந்து விசாரணைக்கு வரும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அது கடந்த சில நாட்களுக்கு முன் வந்து ஒரு நபர் வந்து யானமலை அருகே நடந்து செல்லும் போது அங்கே இருக்கக்கூடிய 7 பேர் நபர்களால் தாக்கப்படுகிறார். இந்த 7 பேரும் கிட்டத்தட்ட போதையில் இருந்ததாக தகவல் சொல்லப்படுகிறது. இது தொடர்பான வீடியோ வந்து இணையதளத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வைரலாக ஏற்படுத்தி மிகப்பெரிய தாக்கத்தில் ஏற்படுத்தி அதன் தொடர்பாக அதை வைத்து தான் இந்த மனுவை தாக்கல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக காவலரிடம் விசாரிக்கப்படும் போது அவர்கள் கூறினால் அந்த பகுதியில் வந்து நாங்கள் விசாரிக்கப்படும் போது காவலர் உதவியோடு கஞ்சா புழக்கம் அங்கே நடைபெற்றுக் கொண்டது, கஞ்சா விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்ல வரும்போது இடைமறித்த நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை வழக்குகள் வந்து நீங்கள் வந்து கஞ்சா தொடர்பான வழக்குகள் போட்டிருக்கீங்க, எவ்வளோ கடத்தல் வழக்குகள் நீங்கள் போட்டிருக்கீங்க, இது தொடர்பான விரிவான அறிக்கையை வந்து உள்துறை செயலாளர் மற்றும் டிஜிபி, காவல்துறை உயர் அதிகாரி, டிஜிபி, போதை தடுப்பு இயக்குனர் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும்ட்டு மேலும் இந்த வழக்கு வந்து மே 15 ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழகத்தில் இன்னைக்கு வந்து தமிழக நாளிதழ்கள், சமூக வலைதளங்கள், இதில் நம்ம போய் செய்திகளை இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கஞ்சா, போதை இது குறித்த ஏதாவது ஒரு செய்தி உங்களுடைய கண்களில் நிச்சயம் படும். அதுவும் இந்த சில நாட்களாக ஏதாவது ஒரு செய்தியாவது உங்கள் கண்ணில் வந்து படாமல் இருக்காது. அவ்வளவு தூரம் இன்னைக்கு கஞ்சா புழக்கம், போதை புழக்கம் என்பது தமிழகத்தில் இருக்கிறது நிதர்சனமாகி வருகிறது. இப்போ உதாரணத்துக்கு சில விஷயங்களை மட்டும், சில ரொம்ப ஹைலைட்டாக தமிழகத்தில் நடந்த விஷயத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். கல்லூரி மாணவர்கள் கஞ்சாவை விற்று பிடிபட்டார்கள். பள்ளி மாணவர்கள் ஸ்கூல்லையே வந்து கஞ்சா விட்டு பிடிபட்டார்கள். போதை மாத்திரையை விற்றது மாணவர்கள் விற்றார்கள், அது கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக. அதே போல் இன்னும் சொல்ல போயாச்சு அப்படின்னு சொன்னால், இந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடியவர்கள், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு மூலமாக இந்த பொருள் விற்கப்பட்டது, அவர்களை பிடிக்கப்பட்டார்கள், இது போன்ற செய்திகள். அதுக்கப்புறம் இந்த கஞ்சாவை வந்து என்ன விலையோ அந்த விலையை வந்து சரியாக கொடுக்கவில்லை, அந்த பணத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிறதுக்காக அடித்து கொலை. அதற்கப்புறம் வந்து இந்த போதைப் பொருளை வந்து கொடுக்கறத வந்து கொடுக்காம யாரோ ஒளிய வச்சுட்டான், அவன் வந்து அந்த பணத்தை கொடுக்காம எஸ்கேப் ஆயிட்டான் அப்படிங்கிறதுனால அவனுடைய தம்பியை பிடித்து கொலை செய்தார்கள், கடத்தி சென்று கொலை செய்தார்கள். இங்கே நம்ம அங்கே ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகரில் இருக்கக்கூடிய சத்யா நகர் சுற்றி உள்ள இடங்கள்ல தான் இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம நடந்தது பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக இன்னும் பல சம்பவங்கள் இதே போல் கஞ்சா போதையில் தெருவில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பொதுமக்களிடம் வந்து தகராறு செய்த வாலிபர்கள் பார்க்குறோம் இல்லையா? அந்த ஏரியாலேயே எங்களால் இருக்க முடியலன்னு சொல்லி பெண்கள் வந்து கதறி வீடியோ வெளியிட்ட செய்திகளையும் பார்க்கிறோம். அதற்கப்புறம் கஞ்சா சாப்பிட்டுட்டு இருந்தது, கஞ்சா விற்றவனை ஏண்டா அப்படி செய்யற அப்படின்னு சொல்லி தட்டி கேட்டவர்களை கொலை செய்யப்பட்டார்கள். இது வந்து தமிழகம் முழுவதும் ஒரு மாவட்டமாக கூட நம்மளால சொல்ல முடியும், இந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன நடந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு. கஞ்சா, போதை ஊசி, போதை மாத்திரை, மருந்துகள் இதை வந்து சாப்பிட்டுட்டு ரோட்ல மயங்கி கிடந்த வீடியோக்கள் வெளிவந்தன. அடையாறுல 2 மாணவர்கள் மயங்கி ரோட்ல கிடந்தது வந்தது. இது எல்லாத்தையும் விடுங்க, சமீபத்தில் நானே வந்து இந்த பக்கம் வந்து சத்யா நகர், எம்ஜிஆர் நகருக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் போயிட்டுருக்கும் பொழுது சர்வசாதாரணமாக மாணவர்கள் போதை ஊசியை வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் மாற்றி போட்டி கொண்டும் காட்சி கண்ணால் பார்க்க, பட்ட பகலில் சாதாரணமாக தெருவில் உட்காந்து இன்னைக்கு போடக்கூடிய அளவுக்கு, எப்படி இந்த அளவுக்கு இன்னைக்கு சிறு இளைஞர்கள் கையிலும், சின்ன சின்ன இளைஞர்கள் கையிலும், மாணவர்கள் கையிலும் எப்படி இந்த அளவுக்கு கிடைக்கிறது? அப்போ இந்த போதை பொருள், கஞ்சா இவைகள் கடத்தப்படுகின்றன. இது வந்து யாரிடமிருந்து வாங்குகிறார்களோ அவர்களுக்கு சரியாக பணம் கொடுக்காவிட்டால் உடனடியாக அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அப்போ மனித உயிர்கள் எவ்வளவு சாதாரணமாக ஆகிவிட்டது, எவ்வளோ மலிவாக ஆகிவிட்டது.
அப்படி வந்து இன்னைக்கு தமிழகத்துல இந்த கஞ்சா போதை பழக்கத்தினால சட்டம் ஒழுங்கு என்பது சுத்தமாக கெட்டு போய் கிடக்கிறது. இதற்கெல்லாம் முன்னாடியே, அதாவது இன்னைக்கு வந்து அதுவும் நான் ஒரு விஷயத்தை நல்லா பார்க்குறேன். இந்த தேர்தல்கள் முடிந்த உடனேயே, தேர்தல்கள் முடிந்ததுலேருந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்குள்ளாரையே தினம் ஒரு செய்தி அல்லது 2 செய்தியாவது கஞ்சாவினால், கஞ்சா அருந்திய மாணவன் இல்லை மாணவர்கள் இந்த இடத்துல தகராறு செய்தார்கள், இவர்களால் இவர்களுக்கு வந்து பிரச்சனை வந்தது, இங்கே விழுந்து கிடந்தான், மயங்கி கிடந்தான், இல்லை ஒரு முதியவரை தாக்கினான், ஏதாவது ஒரு செய்தி நம்ம பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. அதில் ஒரு சம்பவம் தான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது. இந்த மாதிரி டெய்லி ஒரு சம்பவமாக வந்ததில் சொன்னது தான் ஒரு சம்பவம். ஆனால் இவ்வளவு மோசமாக போவதற்கு முன்னாடியே கூட இன்னைக்கு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஏன்னா அப்போதே கூட வேளச்சேரியில் இவ்வளோ பேர் பிடிபட்ட, இவ்வளோ கோடி ரூபாய்க்குள்ள அமௌண்ட்டை வேளச்சேரி பகுதியில் ஒரு வாகனத்திலிருந்து பிடித்தார்கள் போதைப் பொருட்களை. கிட்டத்தட்ட 16,000த்திற்கும் மேலே இந்த கஞ்சா போதை வழக்கு பதிவாகி இருக்கிறது இப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ இவ்வளவு கோடிக்கு பிடிபட்டு இவ்வளோ வழக்கும் போட்டதுக்கு அப்புறமும் இவைகள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னால் இதுக்கு நம்ம எதை காரணமாக காட்ட முடியும்? சரி, இந்த கஞ்சா போதை பற்றின விஷயங்கள் வரும்பொழுது காவல்துறை அதிகாரிகள் மத்தியில் தான் வந்து ஸ்டாலின் பேசுகிறார். முதல்வர் என்ன சொன்னார்? நான் சர்வாதிகாரியாக ஆகுவேன், சர்வாதிகாரியாக மாறி எல்லாத்தையும் சரி செய்து விடுவேன், இங்கே ஏதாவது கருப்பு ஆடுகள் இருந்தால் உடனடியாக அவர்கள் நீக்கப்படுவார்கள், இதெல்லாம் அவர் தானே சொன்னார். இதை சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும் நான் நினைக்கிறேன். அதன் பின்னதான் அதிகமான வழக்குகள் வருது. நீங்க சொன்ன மாதிரி அதற்கு பிறகுதான் வந்து நிறைய வழக்குகள் தொடர்ந்து நிறைய சம்பவங்கள் நடைபெற்றன இதற்கு பிறகு. அப்ப அந்த சமயத்துல வந்து சைலேந்திர பாபு அவர்கள் டிஜிபியாக இருந்தார். அப்போ அவரும் கூட சொன்னார், நாங்கள் இவ்வளோ வழக்கு இவ்வளோ கேஸ் பிடிச்சிட்டோம், இன்னைக்கு இவ்வளோ இதெல்லாம் வந்துருச்சு, பிடிபட்டு விட்டது அப்படின்னாரு. ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனுமே நடந்த மாதிரி தெரியலையே. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு சம்பவம் சமீபத்தில் நடந்தது. அதனால தான் இதில் இதுக்கப்புறமே வந்து மக்களுக்கு வந்து நிச்சயமாக இந்த போதையோ இல்லை கஞ்சாவோ கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இல்லை என்பதும் தெளிவாக புரிந்திருக்கும். ஜாஃபர் சாதிக் மிகப்பெரிய போதை தாதா மன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவன் ஜாஃபர் சாதிக். அவன் சமீபத்தில் பிடிபட்டான். அந்த ஜாஃபர் சாதிக் யாராக இருந்திருக்கிறார் அப்படின்னா திமுகவினுடைய அயலக பிரிவினுடைய நிர்வாகியாக இருந்திருக்கிறார். அவர் பலமுறை ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கிருத்திகா உதயநிதி எடுத்த படத்திற்கு ஃபினான்ஸும் பண்ணியிருக்கார். இந்த கட்சிக்கும் பல கோடி பணங்களை கொடுத்திருக்கிறார். அவரோட திமுகவோட எம்பி அப்துல்லாவுடன் கென்யா சென்றதாக ஒரு தகவல் உண்டு. அதுவும் ஒரு தகவலும் இருக்கிறது. அப்ப திமுக கட்சிக்கு இவ்வளவு தூரம் நெருக்கமாக இருந்த ஜாஃபர் சாதிக் பற்றி இவர்களுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாமல் இருந்ததா அப்படி என்கக்கூடிய ஒரு கேள்வி மையமாக எழுகிறது அல்லவா? இந்த சந்தேகம் எல்லா பொதுமக்கள் மத்தியிலும் எழுமா இல்லாதா சொல்லுங்க? ஒரு குற்றவாளி இவ்வளவு நாட்கள் இவர்களோடவே நெருக்கமாகவும் இருந்திருக்கிறான் அப்படிங்கும் பொழுது இன்னும் சொல்ல போனா இவர்களோடு இருக்கக்கூடிய நெருக்கமான உறவை வைத்துக்கொண்டு பல வேலைகளை செய்திருக்கிறான் என்கிற செய்திகள் எல்லாம் இப்பொழுது ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. இதோட உச்சபட்சம் என்னவென்றால் அவன் அதாவது ஒரு அரசியல் கட்சியோட தொடர்பு கூட வருவதில்லை, இவருடைய செயலை பாராட்டி காவல்துறை பாராட்டு பத்திரம் கொடுத்ததுதான் அது மேல கொடுத்தது. இது எல்லாத்துக்கும் மேலாக சிற்றரசு வீட்டில் வந்து இது தொடர்பாக ஒரு சோதனை நடக்கிறது. அது திமுக நிர்வாகி. அப்போ அந்த சிற்றரசு வீட்டில் இதுக்காக பத்திரிகையாளர்கள் வந்து செய்தி சேகரிக்க போகிறார்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். அப்போ இதுவரைக்கும் திமுக கண்டிக்கவில்லை சிற்றரசை, இல்லை கட்சி ரீதியாக சிற்றரசு மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை, சிற்றரசு நீக்கப்படவும் இல்லை கட்சியிலிருந்து. அப்போ இது எல்லாம் ஜாஃபர் சாதிக், சிற்றரசு, இவர்களுடைய கூட்டாளிகள்லாம் எப்படி இருக்கு? அப்போ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் வந்து போதை கஞ்சாவை தடுப்பார்கள் அப்படி என்கக்கூடிய எண்ணம் எங்கிருந்து வரும்? ஒன்று, அரசே மெத்தனமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற எண்ணம் தானே வரும். ரெண்டாவது, இவ்வளவு தூரம் பிடிபட்டு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு கோர்ட்டை தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காவல்துறைக்கு தெரியாமல் இவ்வளவு சம்பவங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கஞ்சா விற்றவர்கள் மீதோ இல்லை போதைப் பொருள் விற்பவர்கள் மீதோ இல்லை போதையை பயன்படுத்துவர்கள் மீதோ கடுமையான நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்குமானால்
இந்த சம்பவங்கள் தொடர்ந்து இங்கே நடைபெறுமா? கள்ளச்சாராயம் குடித்தவனுக்கு நீங்கள் வந்து தொகை கொடுக்கும் பொழுது, நிவாரணம் வழங்கும் பொழுது, எப்படி வந்து இந்த போதை உபயோகப்படுத்துபவர்கள் தண்டனை நமக்கு என்ன தண்டனை கிடைக்கும்? அரசு இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. அப்படி என்கிற எண்ணப்போக்கினால் தான் இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்னைக்கு கோர்ட் வந்து சரியாக அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது. காவல்துறைக்கு தெரியாமல் இவையெல்லாம் நடைபெற வாய்ப்பில்லை என்பதை. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து எவ்வளோ வழக்குகள் இதில் தொடுத்திருக்கிறீர்கள், இந்த வழக்குகளுடைய நிலை என்ன என்பதையும் இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது. இது ஒரு வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதையெல்லாம் வைத்து கொண்டு இனியாவது வந்து தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்குமா என்பது நம்மை பொறுத்தவரை ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இதை குறித்து வந்து பிரதமர் மோடி அவர்கள் சொன்ன உடனே மட்டும் தேர்தல் நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்கிறார். அவரிடம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு எல்லாம் கேட்டாரு. பக்கமாக ஆதாரங்களை தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆனால் இதற்கு நடவடிக்கை இருக்குமா? இதுதான் நம் கேள்வி.